Hi friends, Seed Talks சேனலுக்காக தான் நம்ம பேச போகிறேன். ஸோ நான் வந்து ராகுல் கிருஷாவோட அம்மா. நான் வந்து ஒரு டென்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இப்பொழுதைக்கு 68 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ சின்ன சின்ன வீடியோஸாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப டைம் இல்லை. நான் லைவ்லியாக இருக்கட்டும், குழந்தைங்க பண்ணுற விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் பேரண்டிங், ஸோ அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன, அவங்க எப்படி பிறந்ததுலேருந்து என்னென்ன பண்ணாங்க, ஒரு ட்வின்ஸ் எப்படி வளர்க்கணும், ஸோ அவங்க இருந்தால் எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஸோ அதை பற்றியெல்லாம் இனிமேல் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ நான் எப்படி மேனேஜ் பண்ணேன், இவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ அது எப்படி ஃபாலோ பண்ணேன். ட்வின்ஸ்னால் நிறைய பேருக்கு வந்து ஒரு பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஹவு டு மேனேஜ் யுவர் குக்கிங், ஹவு டு மேனேஜ் யுவர் ஒர்க், எல்லாமே வந்து இனிமேல் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவங்க வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுலேருந்தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் தான். ஸோ லைக் ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து மார்னிங் 10 to 9 கிளினிக்னா அட்லீஸ்ட் வந்து டாக்டர் அந்த மாதிரி செக்கப் போகிற டைம் தவிர நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன். கம்ப்ளீட் வாமிட்டிங் இருக்கும். ஸோ அவங்க ட்வின்ஸுன்றனால எல்லாமே டபுள் த டைம்ஸ் இருக்கும் வாமிட்டிங்லாம். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஸோ நான் ஃபுல் டைம் கிளினிக்கில் இருக்கனால இங்கே பேஷண்ட் பார்ப்பேன். பேஷண்ட் பார்த்துட்டு அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்துருவேன். பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் வாமிட் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு போய் வாமிட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து க்ரௌன் ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ பல் கட்டுறது, ஸோ அதெல்லாம் பண்ணையில் டு த கோர் வாமிட்டிங் வரும். ஸோ இந்த வாமிட்லாம் பண்ணிவிட்டு, ஸோ டில் 8 months எனக்கு வாமிட்டிங் இருந்தது. ஸோ ஈவன் தோ ஐ மேனேஜ் பண்ணி கிளினிக் வந்தேன். டில் நாளைக்கு காலையில் டெலிவரினா மொதல் நாள் ஈவினிங் வரைக்கும் நான் பேஷண்ட் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு சிசேரியன் தான். பட் எனக்கு வந்து ரொம்ப பேஷனேட் டென்டிஸ்ட்ரி தான். ஸோ எனக்கு வந்து அது தோணுச்சு. ஸோ ஆஃப்டர் டெலிவரி குட்டீஸ் 2 பேர் வேறு, எப்படி நான் திரும்ப ப்ரொஃபஷன் வர முடியுமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. எப்போ வருவேன், மேபி 6 months 1 year ஆகும். ஸோ அதனால் 1 day பிஃபோர் கூட நான் வந்து ஐ வாஸ் வந்து பேஷண்ட் பார்த்துட்டு தான் நான் வந்து டெலிவரிக்கு போனேன். ஸோ அந்த டே பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு காலையில் டெலிவரி அப்படின்னா பேஷண்ட் வந்து, நான் பார்த்த பேஷண்ட் சொன்னார், உங்களுக்கு வந்து 2மே உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தாங்க பிறக்கும், உங்களுக்கு எப்போ டெலிவரி அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் நாளைக்கு காலையில் அப்படின்னா அந்த பேஷண்ட் ஷாக் ஆகிட்டார். மேடம் நாளைக்கு காலையில் வச்சுட்டு இப்போ வந்திருக்கீங்க. இல்லை சார், நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன். கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. என்னோட டாக்டர் வந்து மிகப்பெரிய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. 2 குழந்தைங்களுக்கும் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், 2 பேக் எடுத்துகிட்டு வரணும், 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நான் வந்திருந்தேன். என்னோடய கிளினிக் வந்து ஸ்பென்சர் பிளாசாவில் இருக்குது. ஸோ கிளினிக் அப்படியே கிளினிக்கும் வந்துட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கிளினிக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லி வந்தப்போ தான் அந்த பேஷண்ட் வந்தாங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ, ஸோ உங்கள் வயிறு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னேன் எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக குழந்தை பிறந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் டெல்லிங். அதுக்கப்புறம் எல்லாமே பர்ச்சேஸ் நான் மட்டுமே போய் இங்கே ஸ்பென்சரில் டவல்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக நாயுடு ஹால், டி நகர், பாண்டி பஜாரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு நைட்டீஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 10 நைட்டி வாங்கிட்டேன். பிகாஸ் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும்போது அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபீடிங்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீடிங் நைட்டிஸ் அதெல்லாம் வாங்கினோம். ஸோ அதில் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கினேன், பிங்க் கலர், ப்ளூ. நான் வந்து ட்வின்ஸு. ஸோ எப்படி எந்த குழந்தைன்னு தெரியாது அந்த மொமெண்ட்டில். ஸோ எந்த குழந்தைக்கு 2 குழந்தைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன் தெரியணுன்றதுக்காக பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணி வாங்கினேன்.
அதுக்கப்புறம் வந்து பாத் டவல், ஃபேஸ் டவல், என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த லங்கோட்டா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நாயுடு ஹாலில் கிடச்சிது. டோட்டலாக அன்றைக்கி பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 9500 ஆச்சு அவங்க கொடுத்த லிஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. அந்த லிஸ்ட்டை நான் வீட்டில் வச்சுருந்தேன்னா நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். பிஃபோர் டெலிவரி என்னென்ன நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய டெலிவரி பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தது. இது வந்து ஒரு சடனாக தான் பிளான் ஆச்சு ஆக்சுவலாக டெலிவரி. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையில் இச்சிங், காலில் வந்து இச்சிங் பயங்கரமாக இருந்தது ஒரு 2 days முன்னாடி. ஸோ அப்போ வந்து நான் சாதாரணமாக விட்டுட்டேன். என்ன இச்சிங் நார்மல் தான் போல் அப்படின்னா, அப்புறம் 2 daysக்கு அப்புறம் சண்டே ஒரு நைட்டில் வந்து மெசேஜ் பண்ணேன் என்னோடய டாக்டருக்கு. இது மாதிரி இச்சிங் அதிகமாக இருக்குது டாக்டர் எதனாலன்னா. ஸோ உடனே அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. நீங்கள் உடனே போய் கிரீன்ஸ் ரோடில் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். நான் மெசேஜ் பண்ணும்போது 9 o'clock. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த பிளட் டெஸ்ட் உடனே எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் ரிப்போர்ட்டை. இது வந்து இம்மீடியட்டாக எடுங்க, இல்லைனா ஃபீட்டல் டெத் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபீட்டல் டெத்துனா வயிற்றுலேயே குழந்தை இறந்துருன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப பயந்து போய் 9 o'clock கிளம்பி ஓடணும். அப்போ 8th month தான் ஆக்சுவலாக சீமந்தம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ 8th month ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஸோ அப்போ டாக்டர்கிட்ட டக்குன்னு கிரீன்ஸ் ரோடு அப்போலோவில் போயிட்டு போகையில் 9:45 அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி அது வந்து பைல் ஆசிட்ஸ், பைல் பிக்மெண்ட்ஸ் அது செக் பண்ணுற பிளட் டெஸ்ட்டு. ஸோ அதை செக் பண்ணணும்னு சொல்கிறப்ப எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போயிட்டாங்க. ஸோ அப்புறம் நான் சொன்னேன், நான் டாக்டர் தான், இந்த மாதிரி வந்து இமீடியட்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் வந்து காஸ்ட் 3500 வந்தது. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து 1.5 hours உட்காந்துருந்தோம். என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அப்புறம் 11:30 ஆகிடுச்சு அந்த பிளட் டெஸ்ட் கொடுத்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது. ஆக்சுவலாக நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த பைல் ஆசிட்ஸ் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸ் நினைக்கிறேன் 0 to 10 தான் இருக்கணும். எனக்கு வந்து 54 இருந்தது. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது, என்னடா இவ்வளோ அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைனகாலஜிஸ்ட் ஃபோன் பண்ணுறேன். அவங்க ஃபோனே எடுக்கலை. என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ ஹையாக இருக்குது வேல்யூஸு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்டு. அவங்கள்ட்ட நான் பேசியே ஒரு 4 years இருக்கும். நடுவில் நான் பேசவே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு திடீர்னு கால் பண்ணேன். அவங்க ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. அவங்களும் ஒரு டாக்டர் தான். ஸோ அவங்க வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு, என்ன இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன், இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். உடனே ஃப்ரெண்டு கிருத்திகா, அவள் பேர் கிருத்திகா. ஸோ அவகிட்ட கொடுத்தாங்க. உடனே ஒன்றும் பயப்படாத, இது வந்து இப்போ இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இமீடியட்டாகவே நீங்கள் செக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து 1 week ஆகும், அதுக்குள்ளே தான் பிரச்சனை வரும். நீ உடனே செக் பண்ணிட்டேன், நீ யூடிலிவ்னு ஒரு டேப்லெட் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஸோ என்னோட கைனகாலஜிஸ்டே சஜஸ்ட் பண்ணாமல் நான் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சரி அன்றைக்கி நைட்டு போய் தூங்கிட்டோம். வீட்டுக்கு போகையில் நைட்டு 1 o'clock இருக்கும், 11:30 1 o'clock இருக்கும். வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்புறம் அவங்களுக்கு நைட்டு டாக்டருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தூங்கிட்டேன். அவங்க மார்னிங் அதே என் ஃப்ரெண்டு சொன்ன டேப்லெட்டே அவங்களும் சாப்பிட சொல்லிவிட்டு மண்டே மார்னிங் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் டாக்டரை பார்த்தோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, சிசேரியன் உடனே நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு டேட் கொடுத்தது December 12. நாங்கள் போனது வந்து December 24 இருக்கும். அவங்க உடனே பண்ணனால வி நீடு ஒரு 2-3 days தள்ளி போடலாமான்னு கேட்டோம். ஓகே November 27th ஓகே டாக்டர்னு சொன்னோம். 3 days ஓகே நாங்கள். அதுக்கப்புறம் சரி 3 daysல டெலிவரி ஆக போகுதுன்னு தான். அப்புறம் ப்ரிப்ரேஷன், அப்புறம் அவங்க லிஸ்ட்டு கொடுத்தாங்க, அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. இன்பிட்வீன் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் நம்பர், அவங்க நம்பர் எல்லாமே கொடுத்தாங்க. எங்கள் டாக்டர் நான் எப்போ போனாலுமே, என்னோட கைனகாலஜிஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டு. அவங்க பேர் டாக்டர் தீபா தியாகராஜமூர்த்தி. அவங்க வந்து சாய் உமன்ஸ் கிளினிக் டிசனகரில் கிளினிக் வச்சுருக்காங்க. என்னோட ஃபேமிலி டாக்டர் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. எப்போ போனாலுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் அவங்க என்னை வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே சூப்பர், குழந்தை சூப்பராக இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்குது. எப்பயுமே நெகட்டிவாக ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை. எனக்கு அந்த 8th month வந்தது மட்டும்தான் ஒரு நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி அப்போ கூட வந்து ஷி கேவ் அ ஹோப். அவங்க 3 hospitals சஜஸ்ட் பண்ணாங்க. சரி நாங்கள் காவேரி ஓகே அப்படின்னு சொன்னோம். சரி அதுக்கப்புறம் அங்கே 27th மார்னிங் வந்து அட்மிட் ஆனால் போதுன்ட்டாங்க. 9 o'clock அட்மிஷன். ஸோ 9 o'clock போனோம்.
9 போனோன்னே அவங்க ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக டெலிவரிக்கு ஒரு 1/2 hour முன்னாடி 1 hour முன்னாடி அது வரையும் தைரியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுட்டேன், பயமாக இருந்தது ஆக்சுவலாக டெலிவரிக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் டெலிவரி ரூம் போனோம். வித்தின் 10 minutesலேயே வித்தின் 10 minutesலேயே பிறந்துட்டாங்க. போய் ஒரு 10 minutes தான் ஆகும். ஸோ ரிங்டோன் மாதிரி எனக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. சரி ஏதோ குழந்தைங்க சவுண்டு தான் ஏதோ டாக்டர்ஸ் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சா, இவங்க நிஜமாக அழுகிறது எனக்கு ரிங்டோன் நான் நினச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா போன உடனே 10 minutesல அனஸ்தீஷியா கொடுத்தாங்க. ஸ்பைனல் அனஸ்தீஷியா தான் உடனே வேலை செஞ்சு 10 minutesலேயே பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஃபஸ்ட்டு குழந்த கிருஷாவை தான் காமிச்சது கெஸ் பண்ணுங்கள் என்ன குழந்தைன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும், எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கடம், யூ கெஸ்ன்னு ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக அங்கே இருக்க டாக்டர்லாம் ரொம்ப ஜாலியாக இது பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ராகுலை காமிச்சிட்டு யார் கெஸ் பண்ணுங்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர் 2 குழந்தையும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டேன். கெஸ் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண் குழந்தைனோட ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க பிறந்த அந்த ஒரு செகண்டில் கேர்ள் பாய் அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரூமில் வச்சுட்டாங்க. ஒரு 1 hourக்கு அப்புறம் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் பெயின் கில்லர் கொடுத்த பிறகு தண்ணியும் ஒரு 3 hours கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் தாகமாக இருந்தது. அந்த 3 hours-ல 2 hours-ல யாருமே என்னை வந்து பார்க்கல. ஏன்னா குழந்தைய தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட சித்தி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை பார்த்துட்டு, ஹஸ்பண்ட்லாம் கூட அப்புறம் தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது இது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ நாங்கள் டெலிவரிக்கு வரும்போதே அந்த 2 பேக்லேயும் ட்வின் A ட்வின் Bன்னு சொல்லி கவரில் எழுதி ஒரு 2 பேக்காக கொடுத்துட்டோம். ஸோ குழந்தைங்க வந்து 8th monthலேயே பிறந்ததுனால அவங்க வந்து NICUவில் தான் வச்சுருந்தாங்க. 7 days வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தெரப்பிலாம் கொடுத்து அந்த இதில் NICUவில் இருக்கும்போது UV லைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 7 days இருந்தாங்க. அது வந்து குழந்தை பிறந்ததுக்குலாம் 4th day தான் கிருஷாவும் ராகுலும் கையில் கொடுத்தாங்க. அதுக்கு நடுவில் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கிருஷா ராகுல் பிறந்த கதை. ஸோ ஏன் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய ட்வின்ஸ் மதருக்கு வந்து ஒரு கவலையாக இருக்கும், எப்படி இருக்கும் டெலிவரி எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் இருந்தது. பட் ஆனால் வந்து அதை மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஏன்னா எங்களோட டாக்டர் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபுல் இதுவுமே ரொம்ப நான் சில டைம் சந்தேகமாக கூட டாக்டர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு கேட்பேன். எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் அந்த 8th monthல மட்டும் இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இமீடியட்டாகவே நீங்கள் செக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து 1 week ஆகும், அதுக்குள்ளே தான் பிரச்சனை வரும். நீ உடனே செக் பண்ணிட்டேன், நீ யூடிலிவ்னு ஒரு டேப்லெட் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஸோ என்னோட கைனகாலஜிஸ்டே சஜஸ்ட் பண்ணாமல் நான் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சரி அன்றைக்கி நைட்டு போய் தூங்கிட்டோம். வீட்டுக்கு போகையில் நைட்டு 1 o'clock இருக்கும், 11:30 1 o'clock இருக்கும். வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்புறம் அவங்களுக்கு நைட்டு டாக்டருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தூங்கிட்டேன். அவங்க மார்னிங் அதே என் ஃப்ரெண்டு சொன்ன டேப்லெட்டே அவங்களும் சாப்பிட சொல்லிவிட்டு மண்டே மார்னிங் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ்னாலே ட்வின்ஸ் ட்ரிப்ளட்ஸ் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நார்மல் தான். ஸோ அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குழந்தைங்க வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக வெயிட் வந்து 1.71, கிருஷா வந்து 1.69 இந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோ கிட்ட தான் 2 பேருமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போன ஜேர்னி தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் ஆனால் வி மேனேஜ்ட். ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி 3rd year தான் நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அது வரையும் அந்த வெயிட்டிங் பீரியட், குழந்தை வேணுன்ற ஒரு குழந்தை நம்மளுக்கு 3 years இல்லையேன்ற ஒரு ஏக்கம், அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த ட்வின்ஸுன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்கள வளர்க்குறதும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் ஒரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருப்போம். ஒரு இதாக நினைக்க மாட்டோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ ஒரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் செய்வோம். ஸோ கொஞ்சம்
கொஞ்சம் ட்வின்ஸ் வளர்க்குறது வந்து ஒரு சேலஞ்சிங் அண்ட் மோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மேபி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டோன்னா இட்ஸ் ஈஸி டு மேனேஜ். ஸோ இதுதான் கிருஷா ராகுல் பிறந்த ஸ்டோரி. ஸோ இன் ஃபியூச்சர் வீடியோஸில் கிருஷா ராகுல் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.